கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 5ஆம் சங்கீதம், அதில் 3ஆம் வசனம். சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இன்றைய தினம் பாருங்க, தாவீது ராஜா சொன்னது போல காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படின்னு நம்மளும் சேர்ந்து தாவீது ராஜாவோட சேர்ந்து சொல்வதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார். காலையிலே எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். காலை தோறும் எனக்கு கிருபை புதிதாக இருக்கும், அதிகாலையில் என்னை தேடி என்னை கண்டடைவான். நிறைய வசனங்கள் படிக்கிறோம், ஆனால் நம்ம காலையில் எழுந்திருக்கிறோமா? காலையில் எழுதுவது கஷ்டமாக இருக்கா? ஒருவேளை வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? நைட்டு ஃபுல்லாக உட்காந்து செல்ஃபோன் வாங்குறோமா, செல்ல விளையாட்டு கொடுக்குமா, கேம்ஸ் அது கொடுக்குற முக்கியத்துவத்தை காலையிலே அதிகாலையிலே எழுந்து தேவனை தேடுவதிலே கொடுக்குறோமா? தேவனை தேட வேண்டும். முழு மனதுடன் முழு இதயத்துடன் தேவனை தேடும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷமாக நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ண அவர் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லாமே தேவன் திட்டம் என்னன்னா நம்ம எழுப்பி பிரகாசிப்பது. ஆனால் இதெல்லாம் தேவனை தேடாட்டி ஒன்றுமே நடக்காது. தேவன் பக்கத்திலிருந்து வந்து கொண்டு கொண்டுதான் இருப்பார். உங்கள் பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த 1000 திட்டங்கள் வச்சுருப்பாங்க, என் பிள்ளை இப்படி இப்படி என் பிள்ளை அப்படி இருக்கணும்னு அவங்க தங்களை வந்து உங்களுக்காக செலவு பண்ணி உங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் படிக்க வேண்டிய பொறுப்பு, ஒழுக்கமாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. அதெல்லாம் அப்பா அம்மாவோட கண்ணீரெல்லாம் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னோம்னா பிற்காலத்தில் வருத்தப்பட போட்டு வேண்டியது நம்ம தான். அப்பா அம்மாக்கான ஒரு காலத்தை முடிஞ்சு விடும், பின்னால் நம்ம தான் வருத்தப்படுவோம். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே சேம் திங் தான் தெரியும். நம்ம வந்து நியாயத்திற்பின் நாளில் வந்து நம்ம நிற்கும் பொழுது தேவன் நியாயாதிபதியாக நம்மகிட்ட வந்து இருக்கும் பொழுது நம்ம வருத்தப்படுவோம். போய் அந்த உரையை நான் கேட்கலையே அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. இது கிருபையின் காலம், ஆவியானவரின் காலம், இதிலே நம்ம மாற வேண்டும். அதுக்காகத்தான் தேவன் சொல்றாரு, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையில் போட்ட சத்தத்தை கேட்பாரா? இல்லை நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஜெபத்தின் சத்தத்தை, துதியின் சத்தத்தை தேவன் கேட்பாரா? கர்த்தர் கேட்பாரா? அந்த அழகா இருக்கிறது. காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். எந்த சத்தத்தை கேட்பார்? இதை நம்மளை ஆராய்ச்சி பார்ப்பதை கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். துதியின் சத்தத்தை கேட்பதற்காக, நம்ம அவரை நோக்கி பேசும் சத்தத்தை கேட்பதற்காக, ஜெபத்தின் சத்தத்தை கேட்பதற்காக. ஜெபம்னா என்ன? நம்ம தேவன்கிட்ட பேசுவது. வேதம் வாசிப்பது என்ன? தேவன் நம்மகிட்ட பேசுவது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்ட வீட்டில் சரியா இருந்தோம்னா உங்கள் விண்ணப்பங்கள், உங்கள் ஆசைகள் அனைத்தையும் தேவனே நிறைவேற்றி தருவார். நீங்கள் என்ன விருப்பப்பட வேண்டும், என்ன செய்யக்கூடாது, தேவனே உங்களை வழி நடத்துவார். அதனால தான் கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். அதிகாலையிலே இருந்து உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இப்போ இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் முன்பாக காத்திருப்பதற்காக, கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். காலையிலே இருந்து கர்த்தரை நோக்கி துதிப்பதற்காக, கர்த்தரை நோக்கி நம்ம விண்ணப்பங்கள் கொடுப்பதற்காக தேவன் அதிகாலையிலே அவர் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம காலையிலே இருந்து தேவனை நோக்கி பார்க்கணும், முடிவெடுக்கணும். முடிவெடுத்து அந்த நிலையிலே நிலைத்து நிறுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான ஸ்மார்ட்பின் பரலோகிதாவே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டுக்கொள்ள மாட்டோம். ஏஸ்தாவே, அதிகாலையிலே இருந்து நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிட, உண்மை நோக்கி துதிக்க, உண்மை பார்த்து துதிக்க, 9 வல்லமையை பிரஸ்தாபப்படுத்த நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி. காலையில் எழுந்து உமது சமூகத்தில் காத்திருக்கும் ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அழைப்பதற்காக நன்றி. அதிகாலையில் என்னை தேடி உண்மை கண்டடைவான் என்று ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதிகாலையில் எழுந்து உண்மை கண்டடையத்தக்க பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி. அழைப்பின் சத்தத்தை கேட்டு அந்த நிலையிலே நிலைத்திருக்க தயார்படுத்த கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டவரை, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அதிகாலையிலே எழுந்து உண்மை தேடி உங்கள் சமூகத்தில் காத்திருந்து நீர் அவர்களுக்கு வைத்திருக்கும் இரக்கங்களை, கிருபைகளை, வல்லமைகளை, அவர்களுக்காக வைத்திருக்கும் அனைத்து காரியங்களும் உமது சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக அவர்கள் மாற்றியதற்காக ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலமாய் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.